நிறைய மக்கள் இப்போ கஷ்டப்படக்கூடிய ஒரு ப்ராப்ளத்துக்காக அடிக்கடி காண்டாக்ட் பண்ணுறது உண்டு. அது என்னன்னா அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளத்துக்காக. யூஸ்வலாக அர்டிகேரியா அப்படின்றது காமனாக எல்லாருக்குமே ஒரு பாடிலி ரியாக்ஷன். நம்ம பாடியில் ஏதாவது ஒரு வேண்டப்படாத பொருள் அல்லது எக்ஸ்டர்னலாக இருந்து நம்ம பாடியில் படக்கூடிய தேவைக்கு உகந்த பொருள் இல்லாத ஒரு ஐட்டம், இதெல்லாமே நம்ம பாடியில் டச் பண்ணுது அப்படின்னா நம்ம பாடி இது வேண்டாம் அப்படின்றத ரியாக்ட் பண்ணுறதுக்காக, அல்லது இது நம்ம பாடிக்கு ஒத்துவராது அப்படின்றத ரியாக்ட் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு இம்யூனாலஜிக்கல் மெக்கானிசம், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரோட பாடியில் ஒரு கம்பளி பூச்சி ஏதாவது டச் பண்ணுது அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷத்துக்குள்ளாலே சரன்னு நல்ல வீக்கம் போட்டு நல்ல இச்சிங்கோட கடுமையான அரிப்பு, அதோட ஒரு ரியாக்ஷன் ஏற்படும். இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட், இப்போ டிஸ்பிளேல இருக்கக்கூடிய பேஷண்ட்டும் அவங்க அப்சல்யூட் நார்மல், அவங்களுக்கு எந்த டிசீஸும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இந்த அர்டிகேரியா இஷ்யூவும் கிடையாது. பட் தோட்டத்தில் நின்று ஏதோ மரத்து பக்கத்தில், பட் அவர் என்ன பட்டுது, என்ன அதில் எக்ஸ்போஸ் ஆச்சுது அப்படின்றது அவருக்கும் தெரியல. பட் அந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட்டுக்கு பிறகுதான் மேபி அல்லது மைட் பி என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த கம்பளி பூச்சி இதாக தான் இருக்கும். நிறைய மரங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பளி பூச்சி எல்லாமே பார்த்தா தெரியவே தெரியாது. மரம் எப்படி இருக்குமோ அதே கலரில், அதே மாதிரி இந்த பச்சை தனக்கு ஒரு கலரை, எக்ஸ்டர்னல் கலரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இந்த பூச்சிகளுமே கலர் அந்த மரத்தோட கலர்ல இருக்கிறதுனால பெரும்பாலும் நிறைய பேருக்கு நம்ம கண்ணால் பார்த்துருக்க மாட்டாங்க, பட் அதை டச் பண்ணி அதில் எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற நபரோட கையில், அவரோட ரிஸ்ட் ஜாயின்ல, அப்புறமா அவரோட கையோட அது ஃபிஸ்ட் ஏரியா, அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு ஜெனரலைஸ்டு எடிமா அல்லது வீக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீக்கத்தை சுற்றி சின்ன 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 ஒரு நிறைய ஸ்பாட்ஸ் மாதிரி அல்லது பம்ப்ஸ் மாதிரி அக்யூட் இன்ஃபெக்ஷன், அக்யூட் அலர்ஜிக் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு மேட்டர். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ எதுக்காக அப்படின்னா இந்த அர்டிகேரியா அப்படின்றது எல்லாருக்குமே பாடியில் வரக்கூடிய இயற்கை நிகழ்வு அப்படின்றத சொல்றதுக்காக தான். ஓகே, இதெல்லாமே இருக்கட்டும். இப்போ இந்த அஃபெக்டட் பர்சன் நல்லா இருக்கிறாங்க, பட் ஏதோ ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனால இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது எந்த விதமான எக்ஸ்போஷரும் இல்லாம சும்மா வீட்டில் உட்காந்துருக்காங்க, எந்த பூச்சியுமே படலை, அவங்க வித்தியாசம் எதுவுமே சாப்பிடல. ஆனால் எக்ஸாக்டா ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஈவினிங் 6 o'clock ஆனால் அவங்க பாடியில் லேசாக அரிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நகத்தால அல்லது பாடியில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டால ரப் பண்ணி விட்டோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக சரசரன்னு ஒரு வீக்கம் வரும். அந்த வீக்கம் பாடியில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். மேபி 1 hour or 2 hours அப்படியே செட்டில் ஆயிரும், அல்லது அப்படியே நிலைக்கும். 1 or 2 days கூட அது இருக்கலாம். இந்த மாதிரி ரெகுலர் பேட்டர்னில் வரக்கூடிய டைப் ஆஃப் பீப்புள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே என்ன காரணத்தினால அப்படின்னு ஒரு டைரக்டாக எடுக்க சொன்னால் அவங்களால எடுக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு நல்ல வெயிலில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா பாடி எல்லாமே உடனடியாக தடிச்சு போய் சிவியரான அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்படுறது, ஹீட் இன்டியூஸ்டு அர்டிகேரியான்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு அவங்க ஏசி ரூமில் போனாலோ அல்லது ஒரு மலைப்பாங்கான ஏரியாவில் போய் அந்த பனியில் போனாங்களானாலோ அல்லது லேசாக மழை வந்துருச்சுனாலோ, இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகி கூலாக மாறிச்சதுன்னா அவங்க பாடியில் கடுமையான அர்டிகேரியல் ரியாக்ஷன்ஸ் வரதை நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட சில உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா மட்டும், ஏதாவது ஃபிஷ் சாப்பிட்டா மட்டும் வரலாம், எக்கு சாப்பிட்டா வரலாம், அல்லது ஏதாவது நட்ஸ் சாப்பிட்டா வரலாம். இந்த மாதிரியான இன்சிடென்ட் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு காரணமும் இல்லாமல் ரெகுலராக அல்லது அக்கேஷனலாக வரக்கூடிய அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் தான்
அர்டிகேரியா பேஷண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனில் உள்ளவங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் அவசியம். யூஸ்வலாக டிவார்ம் அல்லது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய குடல் புழுக்கள் எல்லாம் வெளியேற்றதுக்கான மெடிசின் பண்ணிட்டு, பிளட் பியூரிஃபிகேஷனுக்கான ஒரு சில பவுடர்ஸ் அல்லது சிரப் ஃபார்மில் உள்ள மெடிசின்ஸ் அல்லது டேப்லெட்ஸ் இந்த மாதிரியான மெடிசின் சாப்பிட்டா 80 to 90% பீப்புளுக்கு அது நார்மல் ஆகிடுது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் பீப்புளுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, ரொம்பவே சேலஞ்சிங்காக அதை இது பண்ணுறாங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் லாங் ட்ரீட்மெண்ட் வித் கிளியர் அப்சர்வேஷன் ப்ளஸ் ஒரு பிளான்டு ஃபுட்டு இவ்வளவுமே தேவைப்படும். ஓகே, ஸோ இந்த தகவல் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எதுக்காக அர்டிகேரியல் கண்டிஷனில் வர்றாங்க, இது எப்படி இது ஒரு டிசீஸாக நம்ம எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில தகவல்களை நான் சொல்லியிருக்கிறேன். மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் அதுக்கான தகவல் சொல்கிறேன். ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் இப்போ ஆல்ரெடி ஒரு அவுட்லைன் சொன்ன அந்த விஷயந்தான். பட் கண்டிஷனை பொறுத்து பர்சன் டு பர்சன் என்ன ஆகும்னா ட்ரீட்மெண்ட்டோட அந்த தன்மை வந்து மாறுபடும், வயசை பொறுத்த மாறுபடும் அப்படின்ற தகவலை இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இன்னும் பேசலாம்.